இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இந்திய அளவில் ஒரு பிரபலமான ஒரு அரசியல் குடும்பம் அது. அரசியலில் 3ஆம் தலைமுறையை சார்ந்த குடும்பம் அது. இப்படியெல்லாம் சொன்னால் நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் யோசிப்போம். அதே நேரத்தில் கொசு, டெங்கு, மலேரியா போன்றது சனாதன, அதை ஒழிக்க வேண்டும். இப்பவும் புரிஞ்சிருக்கும். இதை பற்றிய சமீபத்தில் வந்த ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பை தான் நான் இப்போ பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ப்ரோக்ரெசிவ் ரைட்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன், இது ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் ஒரு விங். இவர்கள் சனாதன ஒழிப்பு மாநாடு ஒன்றை கடந்த ஆண்டு நடத்தினார்கள். இதில் கலந்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர் மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது இந்த மாநாட்டின் தலைப்பு மிகவும் பொருத்தமானது. சனாதன எதிர்ப்பு மாநாடு என்பதற்கு பதிலாக சனாதன ஒழிப்பு மாநாடு என்று அழைக்கப்பட்டதற்கு எனது வாழ்த்துக்கள். இப்படி தான் மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பித்தார்கள். சிலவற்றை நாம் ஒழிக்க வேண்டும், எதிர்க்கக்கூடாது. கொசு, டெங்கு, மலேரியா போன்று சனாதனமும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. நமது முதல் பணியை எதிர்ப்பதை விட சனாதனத்தை ஒழிப்பது தான். தொடர்ந்து அவர் அப்படி பேசிட்டு போறார். பின்னாடி பேச வந்த நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு ராசா எம்பி அவர்கள், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகவும் மென்மையாக டெங்கு, மலேரியா போன்று சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றிருக்கால், சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும், அது தொழுநோய் HIV போன்ற கொடிய நோயாக பார்க்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த மாநாட்டில் ஹிந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சர் மதிப்பிற்குரிய ஷேர் பாபு அவர்கள் கலந்து கொண்டார்கள். எந்தவித உரையாற்றும் நிகழ்த்தவில்லை. அதன் பின்பு திரு மனோகர் என்பவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வெறுப்பு பேச்சுக்கு எதிராகவும், திரு ஜெயக்குமார் என்பவர் திரு ராசாவின் வெறுப்பு பேச்சுக்கு எதிராகவும், திரு கிஷோர்குமார் என்பவர் திரு ஷேர்பாபுக்கு எதிராகவும் தனித்தனியாக 3 வழக்குகளை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்தார்கள். இந்த 3 வழக்கிலும் ஒரு காமன் ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஆர்டரை மெட்ராஸ் ஹைகோர்ட்டானது 6/3/2024 பகிரப்பட்டது. இந்த தீர்ப்பு பத்திரிகைகளில் மனு தள்ளுபடி என்று மட்டும்தான் வந்தது. வேறு எந்த விவரங்களும் வரவில்லை. ஆனால் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 100 பக்கத்துக்கு அதிகமாக இருக்கு. மிகவும் விரிவான ஒரு தீர்ப்பு. இதில் 4 விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. 1, சனாதன தர்மம்னா என்ன, சனாதன தர்மத்துக்கும் இந்து மதத்திற்கும் உள்ள அந்த கனெக்ஷன், இணைப்பு 2 ஒன்றா இல்லையா. 3வது, மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நீலகிரி பாராளுமன்ற எம்பியான ராசா அவர்களும் பேசிய பேச்சு வெறுப்பு பேச்சா இல்லையா. அப்படி வெறுப்பு பேச்சாக இருந்தால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படக்கூடியவர்களா இல்லையா. இதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட். முதலில் சனாதன தர்மம்னா என்னன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். யஜ்ஞவல்க்யா ஸ்மிருதியில் சனாதன தர்மத்தின் 10 அம்சங்கள் என்று அந்த தீர்ப்பில் சொல்றாங்க. முதல் அம்சம் தன்னம்பிக்கை, 2வது சுய கட்டுப்பாடு, 3வது பொறுமை, 4வது ஒருமைப்பாடு, 5 தூய்மை, 6 கட்டுப்பாடு, 7 புத்திசாலித்தனம், 8 கற்றல், 9 உண்மை, 10 கோபமின்மை. இந்த 10ம் சனாதன தர்மத்தின் அடிப்படை விஷயங்கள். அதே ஜட்ஜ்மெண்ட்ல மனு சொல்லக்கூடிய சனாதன தர்மம் என்ன, 4 விஷயங்களே அது குறிப்பிடுகிறது. 1 தீங்கு இழைக்காமை, 2 உண்மை பேசுதல், 3 திருடாமை, 4 புலன்களை அடக்குதல். இதை மட்டும் சொல்லலை ஜட்ஜ்மெண்ட். வால்மீகி ராமாயணத்தில் சனாதன தர்மத்தை பற்றி எங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அதையும் அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மகாபாரதத்தில் சனாதன தர்மத்தை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கு அந்த விஷயங்களும் சொல்கிறாங்க. ஒரு இடத்துல அரசனின் கடமை என்று கூறும் பொழுது அரசன் மக்களை பாதுகாக்க வேண்டும்,
சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டும் என்று கூறுறாங்க. இன்னொரு இடத்துல அரசன் சமுதாயத்தில் எப்பொழுதெல்லாம் பிளவுகள் ஏற்படுதோ அப்பொழுது தர்மத்தை பாதுகாக்க வேண்டும், தர்மம் சீர்குலையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்பவுமே ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. சொசைட்டினா அதில் பிளவுகள் வரும், ஆனால் நீ சனாதன தர்மத்தை பாதுகாக்கணும் ஆட்சியாளர்கள். இது மட்டும் கிடையாது, அரசன் ஆட்சியாளருக்கு உள்ள நித்திய சட்டம்னு சொல்றாங்க. என்னெல்லாம்? அவர் இம்பார்ஷியல் நடந்து கொள்ளணும். யாருக்கும் இவருக்கு சாதகமோ அவருக்கு சாதகமோ இருக்கக்கூடாது. எந்தவித பாராபட்சமின்றி, வஞ்சிக்காமல், ஏமாற்றாமல், பொறாமை கொள்ளாமல் ஆட்சி செய்ய வேண்டும். உண்மையை பேசுங்கள், மகாபாரதத்தில் சொல்றாங்க. உண்மையை பேசினால் ஹரிச்சந்திரன் இப்பொழுதும் வானத்தில் சந்திரன் போல் வலம் வருகிறார். உண்மையே பேசு. சத்தியம் ஏவா நமஸ்ய சத்தியம் ஹி பரமாதே. சத்தியமே நித்திய தர்மம், சத்தியத்தை கடைபிடிங்கள். சனாதன தர்மம் என்பது உலகளாவிய ஒழுக்க நெறிமுறைகளை கொண்டது. அதை ஒரு மொழிக்குள் நாம் அடக்க முடியாது. ஜட்ஜ்மெண்ட்ல வருது. தமிழில் அறம்னு சொல்லுவாங்க. அதை தமிழ் இலக்கியங்களில் தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு, திருக்குறள், பிரபந்தம், பல விஷயங்கள், அந்த இதில் இவை எல்லாமே அறம் சம்பந்தப்பட்டது. அறம் என்பது ஒழுக்க நெறிகளை கொண்டது. அந்த இதில் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. திருக்குறளில் அறம் என்பது நீதி என்கிற தலைப்பில் திருக்குறளில் 31 முதல் 40 குறள்கள் அறம் சம்பந்தப்பட்டது வருகிறது. தமிழும் சமஸ்கிருத இலக்கியங்களும் இரண்டும் ஒன்று சேர்ந்து எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனையும் கூடிய ஒழுக்கத்தை கொண்ட வாழ்க்கை முறைக்கான விதிகளை வகிக்கிறது. இதுதான் சனாதன தர்மம். கடைசியில் மெட்ராஸ் ஹைகோர்ட் இறுதியாக சொல்றாங்க, சனாதன தர்மம் என்பது காலத்தை கடந்தது, டைம்லெஸ், எட்டர்னல், நித்தியமானது, அது நிரந்தரமானது, பெர்பெச்சுவல், உயர்ந்த ஒழுக்க நெறிமுறைகளை கொண்டுள்ளது சொல்லி அதில் முடிக்கிறாங்க. இதுதான் சனாதன தர்மம்னா என்னங்கிறது. அடுத்தது சனாதன தர்மத்துக்கும் இந்து மதத்துக்கும் உள்ள இணைப்பு, அதை பற்றியும் மிகவும் விரிவாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. முதல்ல அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லுது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், நமக்கெல்லாம் தெரியும், முன்னாள் ஜனாதிபதி. அவர்கள் ஹிந்து வியூ ஆஃப் லைஃப்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதில் சொல்கிறாரு, ஹிந்துங்கிற வார்த்தை பிற்காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்டது. இது பூகோள ரீதியாக சம்பந்தப்பட்டது. சிந்து நதி ஓடியது, அதன் அருகில் வாழ்ந்தவர்கள் சனாதன தர்மத்தை கடைபிடித்தார்கள். தொடர் படையெடுப்பின் காரணமாக படையெடுத்தவர்கள் ஹிந்து என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினார்கள். இந்த ஹிந்துக்கள் இடம் மாறும் பொழுது அவர்களுடன் சனாதன தர்மத்தையும் கொண்டு சென்றார்கள்னு அவர் சொல்றார். இது மட்டும் இல்லை, சுவாமி விவேகானந்தரின் உரையையும் அவர்கள் குறிப்பிடுறாங்க. சுவாமி விவேகானந்தர் ஒரு கூட்டத்தில் பேசி உரையாற்றும் பொழுது அவர் இந்துயிசத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஹிந்து என்பது மதம் வேதங்கள் கொடுத்ததாக அவர் சொல்றார். வேதங்கள் ஆரம்பமும் முடிவும் இல்லாதது என்று நம்புகிறார்கள். ஒரு புஸ்தகம் எப்படி ஒரு பிகினிங்கும் எண்டும் இல்லாமல் இருக்க முடியும்? வேதம் என்பது பல்வேறு காலங்களில், பல்வேறு காலகட்டத்தில், பல்வேறு நபர்களால் திரட்டப்பட்ட ஆன்மீக சட்ட களஞ்சியம் என்று குறிப்பிடுகிறார். இவைகளை கண்டுபிடித்தவர்கள் ரிஷிகள் என்று கூறப்படுகிறார்கள். இந்த ரிஷிகளில் சில பேர் பெண்கள் என்பது நமக்கு சந்தோஷமான விஷயம் என்று சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார். அரவிந்தோ சனாதன தர்மத்தை பற்றி கூறும் பொழுது, இந்து மதம் சனாதன தர்மத்துடன் பிறந்தது, அதனுடன் நகர்கிறது, அதனுடன் வளர்கிறது. சனாதன தர்மம் குறையும் பொழுது இந்த தேசம் அழிந்துவிடும் என்று அவர் சனாதன தர்மத்தையும் இந்து மதத்துக்கும் உள்ள தொடர்பே படுத்தி சொல்கிறார். ஸோ இதில் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, சனாதன தர்மமும் இந்து மதமும் மாறாதவை, ஒன்றுக்கொண்டு பிரிக்கப்பட முடியாதவைங்கிறதான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் ஜட்ஜ்மெண்ட். மூன்றாவது விஷயத்துக்கு வருவோம்.
மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், மதிப்பிற்குரிய நீலகிரி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் ராசா அவர்களும் பேசிய பேச்சு வெறுப்பு பேச்சா இல்லையா? இதை பார்க்கும் பொழுது பல டிஸ்கஷன் வருது. அதில் மദ്രാஸ் ஹைகோர்ட் சொல்கிறாங்க ஒரு இடத்துல, நீங்கள் உங்களுடைய கோட்பாடுகள் எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒழுக்கம் என்பது ஒன்றே தான், எல்லாருக்கும் பொதுவானது. சித்தாந்தங்கள் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கிடுங்க, ஆனால் நீங்கள் எந்த சித்தாந்தங்கள் வேணாலும் இருங்க, ஒழுக்கம்ங்கிறது அனைவருக்கும் பொதுவானது தானே சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச்சும் திரு ராசா பேச்சும் வெறுப்பு பேச்சு, பிளவுபடுத்தக்கூடிய பேச்சு, அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அந்த வெறுப்பு பேச்சு என்று ஒரு அப்சர்வேஷன் அதில் வருது. சரி, இந்த மூன்றை பற்றியும் சொல்லிட்டாங்க. அடுத்து ஏன் இந்த மனு அனுமதிக்கப்படவில்லை, ஏன் டிஸ்குவாலிஃபை இவங்களை பண்ண முடியலைன்னா அதையும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க. அரசியல் சாசனத்தின் ஆர்டிக்கல் 191, 192, 193 இதில் எந்தெந்த காரணங்களுக்காக எம்பி எம்எல்ஏ பதவி நீக்கம் செய்யப்படலாம் சொல்கிறாங்க. அதில் பல நிபந்தனைகள் இருக்குது. ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அதற்கு பிறகு இன்சால்வென்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கணும் அந்த எம்பி எம்எல்ஏயோ, அல்லது புத்தி பேதளித்தவர் என்கிற டிக்ளரேஷன் நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருந்தாலோ, அல்லது அசம்பிளியிலேயோ பார்லிமெண்ட்லேயோ எம்எல்ஏ எம்பிகளை தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் தகுதி நீக்கம் செய்யப்பட முடியும் என்று ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்னு சொல்லுது. ஸோ அதில் வெறுப்பு பேச்சுக்காக ஒரு எம்பியோ எம்எல்ஏயோ தகுதி நீக்கம் செய்ய முடியாது. அதனால தான் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், அரசியலில் எந்த பதவியிலும் இருக்கலாம், கட்சி எந்த இதிலையும் இருக்கலாம், மதம் எந்த மதத்திலும் நீங்கள் இருக்கலாம், ஆனால் ஒழுக்கம் அனைவருக்கும் பொதுவானது. இதுதான் இந்த தீர்ப்பின் சாராம்சம். இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். மதிப்பிற்குரிய மாண்புமிகு திரு என்ற வார்த்தைகள் நாம் உபயோகப்படுத்தியிருப்போம். இது திரு உதயநிதி ஸ்டாலின், திரு ராசா அவர்களின் பதவிக்கு கொடுக்கும் மரியாதை. இதுதான் சனாதன தர்மம்.